கைஸ், சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடான கொஸ்டின் தான் இது. நான் 100% ஷியூராக சொல்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் இருக்குல்ல, இதில் பாதி பேருக்கு ஆன்சர் வந்து தெரியாது, பாதி பேர் தான் கரெக்ட் ஆன்சர் சொல்லுவீங்க. பார்ப்போம் யார் வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். பார்ட் 3 வீடியோ வந்து வரும், இல்லை பார்ட் 4 வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். 50 நிமிஷம் வீடியோ வந்து எடுத்து வச்சிட்டேன். சிட்டிசன்ஷிப் 50 நிமிஷம் வீடியோட முடியுது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் சேர்த்து 50 நிமிஷத்தோட வீடியோ வந்து முடியுது. ஆனால் அந்த 50 நிமிஷம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட்டால் உங்களுக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். அதான் 25 ஸ்ப்ளிட் பண்ணிட்டவா, இல்லை 50 மினிட்ஸ் ஸ்ட்ரெச்சாக வந்து ஃபுல் வீடியோவாக பார்ட் 3 போட்டுறவா, இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நான் அதுக்கு தகுந்த மாதிரி 50 போடுறதும் 25 ஸ்ப்ளிட் பண்ணுறதும் நான் இது பண்ணுவேன். 15னா 15 கமெண்ட் பண்ணுங்கள், 25னா 25 கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதில் என்னென்ன தான் வரும் அப்படின்னா, இந்த எல்எம் சிங்வினா என்ன, எல்எம் சிங்வி கமிட்டி எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, அசாம் அக்கார்ட்னா என்ன, செக்ஷன் 6 என்ன, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 எப்படி இருக்கும், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2003, 2005, ஓசிஏ என்ஆர்ஐயில் யாருக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்குது, ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, விசா வந்து யாருக்கு இருக்கும், பாஸ்போர்ட் யாருக்கு இருக்கும், பிஐஓ கார்டு ஸ்கீம் என்ன, ஓசிஏ என்ன, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2015 என்ன, இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம அப்கமிங் வீடியோ பார்ட் 3 இல்லை பார்ட் 4 வீடியோஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அது 50 மினிட்ஸ் போடவா இல்லை 25 மினிட்ஸ் போடவா, 15னா 15 கமெண்ட் பண்ணுங்கள், 25னா 25 கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், தெரிஞ்சிச்சுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். நான் 100% சொல்கிறேன், சில பேர் தப்பாக தான் சொல்லுவீங்க. இதுக்கான புரிதலை வந்து உங்களுக்கு நான் வீடியோ கிளாஸில் கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஹூ டேக்ஸ் ஓத் ஆஃப் அலிகன்ஸ் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபார் அக்யூரிங் சிட்டிசன்ஷிப்? அதாவது இந்தியன் வந்து சிட்டிசன்ஷிப் நம்ம வந்து பெறும், குடியுரிமை பெறும் போது யார், எந்த நபர், இதில் வந்து இந்த 5 வேஸில், இந்த 5ல் எந்த நபர் வந்து ஓத் ஆஃப் அலிகன்ஸ், நான் வந்து இந்திய அரசியலமைப்புக்கு லாயல்ட்டியாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிற நபர் யார்? பை பர்த் மூலியமாக பண்ணவர், பை பர்த் அலோனா, இல்லை பை பர்த் அண்ட் பை டெசன்ட், இது ரெண்டுமே சேர்ந்த பர்சன் சிட்டிசன், இது ரெண்டு மூலியமாக சிட்டிசன் ஆனவரா, இல்லை பை நேச்சுரலைசேஷன் மூலியமாக சிட்டிசன் ஆனவரா, பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி மூலியமாக சிட்டிசன் ஆனவரா, இல்லை பை ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பை நேச்சுரலைசேஷன் மூலியமாக சிட்டிசன் ஆனவரா? இதில் எது ஆன்சர், கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பை நேச்சுரலைசேஷன் போத். அதாவது ஏன் இதுனா, இவங்க 2 பேரும் தான் ஃபாரினர்ஸ். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிஐஓ, பர்சன் இன் இந்தியன் ஆரிஜின், நேச்சுரலைசேஷன் வந்து ஃபாரினர். ஓகேவா, நேச்சுரலைசேஷன் ஃபாரினர் வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னா ஆர்டினரி ரெசிடென்ட் வந்து இந்தியாவில் 12 வருஷம் இருக்கணும். இந்த பிஐஓ வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்படின்னா 7 இயர்ஸ் வந்து இந்தியன் ரெசிடென்ட், இந்தியாவில் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்போ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நாளைக்கு கிறிஸ்டல் கிளியராக ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். நம்ம வீடியோவை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.